மாநகராட்சி மேயர் பாளையங்கோட்டை அம்மா உணவகத்தை ஆய்வு மேற்கொண்டு உணவகத்தை சுற்றியுள்ள பிரச்சினைகளை உடனடியாக சரி செய்ய அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் அம்மா உணவகம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது. நெல்லை மாநகராட்சி சார்பில் 10 இடங்களில் மாநகர பகுதிகளில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகின்றது. நெல்லை மாநகராட்சியின் சிறந்த அம்மா உணவகமாக பாளையங்கோட்டை மார்க்கெட் அம்மா உணவகம் செயல்பட்ட சூழலில் தற்போது அந்த உணவகம் மிகவும் கவலைக்கிடமாக காட்சியளித்து வருகிறது. அம்மா உணவகத்தின் முன்புறம் அதிக அளவிலான லோடு ஆட்டோக்கள் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் உணவகத்திற்கு வருவதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டது. இந்த சூழலில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பாளையங்கோட்டை மார்க்கெட் அம்மா உணவகத்திற்கு அதிரடியாக ஆய்வு மேற்கொள்ள களமிறங்கினார். தொடர்ந்து அம்மா உணவகத்தில் உள்ள காய்கறிகள், இருப்பு பொருட்கள், உணவு கூடம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டார். உணவகத்திற்கு மாநகராட்சி உயர் அதிகாரிகளையும் உடனடியாக வரவழைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், துர்நாற்றம் வீசும் பகுதிகளை சுத்தம் செய்யவும் உத்தரவு பிறப்பித்தார். தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கும் பணியை மேற்கொண்டனர். மேலும் அதிவேக பம்பு செட்டுகள் வரவழைக்கப்பட்டு கிருமி நாசினி கலந்த தண்ணீர் கொண்டு மாநகராட்சி அம்மா உணவகத்தின் சுவர்கள் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோக்கள் காவல்துறை மூலம் அகற்றப்பட்டது. கூடுதலாக அம்மா உணவகத்திற்கு தேவைப்படும் பலசரக்கு மற்றும் காய்கறி உள்ளிட்ட பொருட்களையும் மாநகராட்சி அதிகாரிகள் கொண்டு வந்து உணவகத்தில் சேர்த்தனர். ஊழியர்களிடம் கனிவாக பேசி அம்மா உணவக பகுதியில் இருந்த பிரச்சனைகளையும் உடனடியாக சரி செய்து கொடுத்த ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் அம்மா உணவகத்தை மீட்ட மாநகராட்சி மேயருக்கு பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் நன்றி தெரிவித்தனர்.